Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி HDFC பேங்க் எப்படி இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டை எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரேட் எடுத்தால் கொஞ்சம் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 0.12% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு SGX நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நெகட்டிவில் இருக்கிறனால உங்களுக்கு நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பனாக இருக்குது, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி வச்சுருக்கேன். சிங்கப்பூர் நிஃப்டி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி உங்களுக்கு டெய்லியில் வந்து சின்ன ஒரு ரேட்டிஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டே சார்ட்டில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா. இந்த இடத்துல சைட்வேஸ் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்னென்னா உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக உள்ளே வர்றது ஒரு சைட்வேஸ் அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா அந்த சைட்வேஸில் பிரேக் அவுட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் வந்து எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அப்படி இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல. ஓகேங்களா. இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பார்த்திங்களா. ஓகே. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் நடக்குது. இந்த இடத்துல சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துலங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் ஆன இடம் தான். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்டு வந்து டச் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடந்திருக்கு. ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை புல்பேக் எடுத்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சைட்வேஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் சடனாக பிரேக் அவுட் இங்கே நடந்துட்டு மறுபடியும் இதே லெவலில் சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கு மேலே போனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் போகலாம் டே சார்ட் வரைக்கும் பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோ கீழே வந்து இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் கீழே போகலாம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டே சார்ட்டில் இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரும்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்று கீழே வரலாம், அப்படி இல்லைனா மேலே போகலாம். அந்த கண்டிஷன்லாம் தான் இருக்குது. இது வந்து சிங்கப்பூர் நிஃப்டி. இப்போ நம்ம 4 ஹவர்ஸில் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வந்து அக்ரெசிவ்னஸ் நிறையா தெரிய ஆரம்பிக்கும். 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். ஓகே. அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஓகே இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் இப்போ நடந்துட்டு இருக்கிறனால இப்போ டே 4 ஹவர்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வந்து சின்ன நம்ம வந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்னு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து. ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரைசிங் ட்ரையாங்கிள் இருந்து இது பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ஒரு நியரஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு மறுபடியும் வந்து இந்த லெவலை டச் பண்ண வந்துட்டுருக்கு மார்க்கெட். ஓகேங்களா. இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து ஒன்று இந்த டச் பண்ணிவிட்டு இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு ஒரு பூம் ஆகலாம். அப்படி இல்லை மறுபடியும் வந்து பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்தோடனே மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 16,175 175லேருந்து 150க்குள்ளே இந்த லெவல் டச் பண்ணிவிட்டு ஒரு பூம் ஆகுதா
கேண்டில் பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டியில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை கன்ஃபர்மேஷனாக வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். உங்களுக்கு நிஃப்டியும் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைடாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகும்போது அப்சைடாக இருக்கும். அப்படி வர்றதை வந்து 2 கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் பிரேக் டச் பண்ணி இந்த இடத்துல பூம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் போட்டு தான், ஏன்னா 4 ஹவர்ஸில் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூம் ஆகும். பூம் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி எந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இருக்கா, இப்போ அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் இல்லை ஒரே மாதிரி இது வெவ்வேறு பேட்டர்னாக இருந்தாலும் சரி ஒரே டைரெக்ஷனில் போகும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மந்த்லியில் நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நிஃப்டி இருக்கும். இப்போ இந்த மந்த்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு சப்போர்ட் டச் பண்ணி மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது டே சார்ட்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலில் சைட்வேஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு இந்த சைட்வேஸை அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் ஒரு 4 ஒரு டே சார்ட்டில் இருக்குன்னா 4 ஹவர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இந்த லெவலில் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு ஒரு சின்ன இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு 4 ஹவர்ஸில். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி சிங்கப்பூர் நிஃப்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவல். இப்போ இந்த லெவல் வந்து உங்களுக்கு 16,137 கீழே மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த லெவல் ஓகேங்களா, 100 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஆகி இந்த ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துலங்கிறது வந்து 16,137 16,100 இந்த ஜோனில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சிங்கப்பூர் நிஃப்டியும் அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தது பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனில் போய் சப்போர்ட் எடுத்து மேலே திரும்பிச்சு அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் வச்சு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்போர்ட்ஸில் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் தான் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஓகே. இப்போ இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஓகேங்களா, இந்த லெவல் போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும், இல்லை ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ஆகும். ஒரு சைட்வேஸ் நடந்ததுக்கப்புறம் சிங்கப்பூர் நிஃப்டியும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா 2 டைரக்ஷனை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க இதில். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து HDFC பேங்க் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். HDFC பேங்க் நான் மந்த்லி சார்ட்டில் போட்டுக்கிறேன். மந்த்லி சார்ட்டில் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, இந்த இடங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ வந்து டே சார்ட்டில் நான் மாற்றினேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் ஆகிட்டு இருக்குது HDFC பேங்க்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அதே தான், அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வரைக்குமே எடுத்துக்கலாம். சொல்லப்போனால் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து 4 ஹவர்ஸில் டே சார்ட்லேருந்து நான் 4 ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 4 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா அந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே நிறையா பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும், நிறையா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறனால நியரஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டுங்கிறத வந்து நீங்கள் புக் பண்ண ஆரம்பிச்சுக்கணும் இதில். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா,
இப்போ இந்த இடங்கிறது வந்து இந்த விக்குக்கு மேலே கேண்டில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் டைரெக்ஷனில் போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கிறனால ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கிறனால, அதே மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டியும் நெகட்டிவில் இருக்கிறனால இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஓப்பனாக இருக்கும், இந்த லெவல் போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 1375 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் சார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போனால் உங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நியரஸ்ட்டு ஜோன் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து பெரிய டார்கெட் இருக்கும், சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்கும். டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு அப் ட்ரெண்டுனா கம்மியான டார்கெட் இருக்கும், கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்துட்டு 4 ஹவர்ஸில் பார்த்துட்ருக்கோம். 1 ஹவர்ஸில் 5 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு 1 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, ட்ரெண்ட் லைனில் ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சில் இருக்குது. சப்போஸ் வந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தாலும் ட்ரெண்ட் லைனும் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால இந்த இடத்துல சின்ன பூமும் இல்லை சின்ன பிரேக் அவுட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியும் இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டியில் ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு பேங்க் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து என்ன டைரக்ஷன் கொடுக்குதோ அதே டைரக்ஷனில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் வந்துச்சுன்னா 2 கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. பேங்க் நிஃப்டி போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பேங்க் நிஃப்டி நான் வந்து மந்த்லி சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறேன். மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு நியரஸ்ட்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சொல்லப்போனால். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா. ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியா. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கிறது வந்து லைன் சார்ட்டில் மாற்றிட்டு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் சொல்லுவோம். இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் நியரஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஃபெயிலியராக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து வேலிடாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. எதனாலனா உங்களுக்கு நியரஸ்ட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால. 4 ஹவர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இருக்குது. அதே மாதிரி நான் 1 ஹவர்ஸில் மாற்றிக்கிறேன். 1 ஹவர்ஸில் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வந்து உங்களுக்கு இதை பிரேக் பண்ணி இந்த ட்ரையாங்கில் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷனில் போயிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே போனாலும் இந்த இடங்கிறது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸலாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று ஒரு கம்மியான டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். 5 மினிட்ஸில் வச்சோம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ இந்த ஹை இதுவுமே ரெண்டுமே ஒரு பேட்டர்னில் இருக்குது சொல்லப்போனால். இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்னில் இருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லலாம், இல்லை வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சொல்லலாம், இல்லை போர்டனிங் வெஜ் சொல்லப்போனால். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டனிங் வெஜ்ஜில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு,
தேட் டச்சில் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இந்த ஹைக்கு மேலே போகும் பொழுது உங்களுக்கு பை வரும், அதே மாதிரி இந்த லோக்கு கீழே போகும்போது ஒரு செல் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் மார்க்கெட் உங்களுக்கு வந்து 35,000 வந்து எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். அந்த டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாவாக இருக்குது. 34,700 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு புல் பேக் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேங்க் HDFC பேங்க்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை 2 கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.